ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது நம்ம கிளம்பி முடித்த பிறகு போய் கண்ணாடி பார்க்குறோம். ஏன்னா நம்ம முழுசாக தயாராகிட்டோமா, எல்லாமே சரியாக இருக்கான்றதுக்காக, சரி பார்க்குறதுக்காக கண்ணாடி பார்க்குறோம். கண்ணாடி என்ன பண்ணும், நம்ம எப்படி இருக்கோன்றதை அப்படியே பிரதிபலிக்கும். அதே போல தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்ட பிறகு, அது ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், கற்றுக்கொண்ட பிறகு நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டோம் அப்படின்றத பரிசோதித்து பார்க்குறதுக்கு தான் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட் பற்றிய நாலேஜ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத துல்லியமாக அந்த டெஸ்ட்லாம் நமக்கு சொல்லிடும். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம் அல்லது பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 fill in the blanks இருக்க போகுது. இந்த 50 fill in the blanks எல்லாமே ப்ரெப்போசிஷன்ஸ் அது சம்மந்தமாக தான் இருக்கும். பேசிக் லெவலில் உள்ள ப்ரிப்போசிஷன்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் 50 out of 50 எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய பேசிக் நாலேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் நாங்கள் கொடுக்கல, சில முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் கூட இங்கே இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விடுபட்டவை எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலும் இதில் உங்களால் 50 out of 50 எடுக்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய பேசிக் நாலேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த 50 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஸ்லைட்ஸ்லாம் பாஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஆன்சரை ஒரு நோட் புக்கில் எழுதிக்கலாம். ஆன்சரை மட்டும் நோட் புக்கில் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் நம்பர் போட்டு ஆன்சரை வந்து டைப் பண்ணிகிட்டே போகலாம். பின்னாடி நான் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஆன்கிட்டா அல்லாமல் உங்களுக்கு வேறு நண்பர்கள் இருக்கிறார்களா? Do you have any other friends blank ஆன்கிட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ஆன்கிட்டா அல்லாமல் அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட ஃப்ரெண்டு ஏற்கனவே ஆன்கிட்டா இருக்கிறாங்க, பட் ஆன்கிட்டா அல்லாமல் வேறு யாராவது இருக்காங்களா அதான் கேட்குறோம் இல்லையா? ஸோ அப்போ do you have any other friends besides வரணும். Besides Ankita, do you have any other friends besides Ankita? அப்படின்னா ஆன்கிட்டா அல்லாமல் உங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களான்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிசைட்ஸுக்கு மீனிங் என்னதுன்னா இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டு அப்படின்ற மீனிங் இருக்குது. அதே போல் இதுக்கு ஆல்சோ அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. நம்பர் 2, மாடு வேலியை தாண்டி குதித்தது. The cow jumped blank the fence. இங்கே பாருங்கள், மாடு வேலியை தாண்டி குதிச்சது அப்படின்னு சொல்லும் போது, சப்போஸ் இதுதான் வேலின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வேலின்னு வச்சுக்கோங்க. ஸோ மாடு எப்படி குதிக்கும்? வேலியை தாண்டி இப்படி குதிக்கும் இல்லையா? ஸோ வேலியை தாண்டி இப்படி குதிக்கும். ஸோ இது போல் சுவர் ஏறிலாம் இப்படி தான் குதிப்போம், வேலியெல்லாம் இப்படி தான் ஏறி குதிப்போம். இப்படி ஏறி குதிக்கும். இப்போ இந்த மூமெண்ட் இட் கோஸ் அப் அண்ட் தென் கம்ஸ் டவுன் இல்லையா? ஸோ இந்த மூமெண்ட் வரும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஓவர் பயன்படுத்தணும். ஸோ ஓவர். அப்போ the cow jumped over the fence. The cow jumped over the fence அப்படின்னா மாடு வேலியை தாண்டி குதித்தது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3, வீட்டின் முன் 2 மரங்களை நடவும். Plant 2 trees blank the house. அப்போ வீட்டுக்கு முன்னாடி, அதாவது வாசலில் 2 மரத்தை நட சொல்கிறோம் இல்லையா? அப்போ வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் போர்டு, in relation to the board, where am I standing? I am standing in front of the board. In relation to the board,
I am standing in front of the board. Okay, இப்போ வந்து I am standing opposite board. Okay, now I am standing in front of the board. இல்லையா? அப்போ வீட்டுக்கு முன்னாடி 2 மரங்களை நடவும் அப்படின்னு சொல்லும்போது plant 2 trees in front of the house. Plant 2 trees in front of the house ன்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 4, திருடன் மரத்தின் பின்னால் ஒளிந்திருக்கிறான். The thief is hiding blank the tree. இங்க பாருங்க, திருடன் மரத்தின் பின்னால் அப்படின்னு சொல்றோம். பின்னால். அப்ப பின்னால் என்றதுக்கான preposition என்னது அப்படின்னா behind. behind இல்லையா? So behind. அப்ப the thief is hiding behind the tree. The thief is hiding behind the tree அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 5, அவள் எழுந்து அவனை நோக்கி நடந்தாள். She stood up and walked blank him. இங்க பாருங்க, அவள் எழுந்து அவனை நோக்கி. ஓகே, அவனை நோக்கி. அப்ப நோக்கி அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் preposition என்னதுன்னா towards. towards. அப்ப ஆன்சர் என்னது? She stood up and walked towards him. She stood up and walked towards him அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6, அவள் வழக்கறிஞராக பணிபுரிகிறார். She works blank a lawyer. இங்க பாருங்க, அவள் வழக்கறிஞராக அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக அப்படின்ற மீனிங்ல வருது இல்லையா? ஆக. ஸோ அவர் ஆசிரியராக பணிபுரிகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வழக்கறிஞராக பணிபுரிகிறார், அவர் மருத்துவராக பணிபுரிகிறார், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது போல் இந்த ஆகன்ற மீனிங்கில் ஒருத்தவங்களோட ப்ரொஃபஷன் பற்றி பேசும்போது நம்ம ஆஸ் பயன்படுத்தணும். ஆஸ். அப்போ she works as a lawyer. she works as a lawyer அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7, அவள் ஒரு தேவதை போல பாடுகிறாள். she sings blank an angel. ஸோ அவள் ஒரு தேவதை போல. ஓகே, தேவதை போல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் என்னதுன்னா லைக். ஓகே, லைக். அப்போ she sings like an angel. she sings like an angel அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 8, அவர் என்னை போல் அல்லாமல் மிகவும் லட்சியம் கொண்டவர். he is extremely ambitious blank me. ஸோ அவர் என்னை போல அல்லாமல். என்னை போலனா லைக் மீ. அப்போ என்னை போல அல்லாமல் அப்படின்னா அன்லைக். ஸோ இங்கே போல் அல்லாமல் இருக்கு இல்லையா? அப்போ என்னை போல் அல்லாமல் அப்படின்னா அன்லைக் மீ. அன்லைக் மீ. அப்போ he is extremely ambitious like me அப்படின்னா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆம்பிஷியஸாக இருக்கிறேன், அவரும் என்னை போல் எக்ஸ்ட்ரீம்லி ஆம்பிஷியஸாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் he is extremely ambitious unlike me அப்படின்னா ஓகே, எனக்கு வந்து எந்த குறிக்கோளுமே கிடையாது, ஆனால் அவர் என்னை போல் இல்லாமல் அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆம்பிஷியஸாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நம்பர் 9, திங்கட்கிழமை தவிர தினமும் இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும். The museum is open daily blank Monday. ஸோ திங்கட்கிழமை தவிர அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ தவிர. இந்த தவிரன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் என்னது? எக்ஸப்ட். எக்ஸப்ட். அப்போ எப்படி வரும்? The museum is open daily except Monday. The museum is open daily except Mondays அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10, மழை இருந்தாலும் கூட ஆட்டம் தொடர்ந்தது. The game continued blank the rain. மழை இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் கூட அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் என்னது? despite. despite. Okay, the game continued despite the rain. The game continued despite the rain அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா in spite of அப்படின்னு சொல்லலாம். in spite of. The game continued in spite of the rain. The game continued in spite of the rain அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி the game continued despite of the rain அப்படின்லாம் சொல்லக்கூடாது. despite யூஸ் பண்ணால் இந்த ஆஃப் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இன்ஸ்பைட் யூஸ் பண்ணால் ஆஃப் வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்பர் 11, இது எனது கொள்கைகளுக்கு எதிரானது. இட்ஸ் blank மை பிரின்சிபல்ஸ். மை பிரின்சிபல்ஸ்னால் என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னுடைய கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதிரான அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் என்னது? அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட்.
அப்போ இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ், இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 12, மலைகளுக்கு அப்பால் பல கிராமங்கள் உள்ளன. There are several villages blank the mountains. மலைகளுக்கு அப்பால் அப்படின்னு சொல்கிறோம். அப்பால்னா என்னது? தாண்டி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ மலைகளை தாண்டி, ஸோ மலைகளுக்கு அப்பால் தாண்டி. அப்போ தாண்டி அப்பால் என்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னது? பியாண்ட். பியாண்ட். அப்போ ஆன்சர் என்னது? There are several villages beyond the mountains. There are several villages beyond the mountains அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 13, நான் அதிகாலை 2 மணி வரை விழித்திருந்தேன். I was up blank 2 AM. இந்த இடத்துல அப் அப்படின்றது ஒரு adverb. இதுக்கு மீனிங் வந்து விழித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ நான் அதிகாலை 2 மணி வரை அப்படின்னு போடுறோம். 2 மணி வரை. ஸோ வரை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னது? until. until. ஸோ அன்டிலுக்கு வந்து ஒரு எல் தான் வரும். until அப்படி இல்லைன்னா டில் கூட பயன்படுத்தலாம். டில் பயன்படுத்தலாம். ஸோ அன்டில்ன்றது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், டில்ன்றது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். அதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுத்துக்கும் மீனிங் வந்து சேம் தான். அன்டில்ன்றது நம்ம பழைய இங்கிலீஷ்லலாம் அதிகமாக பயன்படுத்துவோம், ஃபார்மல் இங்கிலீஷில். பட் புது இங்கிலீஷில் டில்ன்றது இன்ஃபார்மலாக ப்ளஸ் ஃபார்மலாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு மீனிங் வந்து சேம் தான். இங்கே பாருங்கள், ஐ வாஸ் அப் அன்டில் 2 AM அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் அப் டில் 2 AM அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 14, நாடு முழுவதும் மக்கள் வேலை இல்லாமல் உள்ளனர். பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் ஒர்க் blank the country. இங்கே பாருங்கள், ஸோ நாடு முழுவதும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடம் முழுவதும், ஒரு ஊர் முழுவதும், ஒரு நாடு முழுவதும், ஒரு மாநிலம் முழுவதும், வகுப்பறை முழுவதும், அல்லது ஒரு நேரம் முழுவதும் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல முழுவதும்ன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னது அப்படின்னா த்ரூ அவுட். த்ரூ அவுட். அப்போ பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் ஒர்க் த்ரூ அவுட் த கண்ட்ரி. பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் ஒர்க் த்ரூ அவுட் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 15, அவர்கள் எதிரெதிரில் அமர்ந்தார்கள். தே சாட் blank each other. இங்கே எதிரில் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா? அப்போ எதிரில் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னது? ஆப்போசிட். ஆப்போசிட். ஸோ தே சாட் ஆப்போசிட் ஈச் அதர். தே சாட் ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எதிரெதிரில் அமர்ந்திருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் யூ அண்ட் யூ ஆர் சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் மீ இல்லையா? அப்போ தே சாட் ஆப்போசிட் ஈச் அதர்ன்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 16, நான் ஜன்னல் அருகே உட்கார விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு சிட் blank த விண்டோ. இப்போ பாருங்கள், ஜன்னல் அருகே அப்படின்னு சொல்கிறோம். ஜன்னலுக்கு அருகே. அப்போ அருகேன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னது? நியர். நியர். ஓகே. அப்போ ஐ வுட் லைக் டு சிட் நியர் த விண்டோ. ஐ வுட் லைக் டு சிட் நியர் த விண்டோன்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 17, நான் என் பைக்கை என் சகோதரனுக்கு கொடுத்தேன். ஐ கேவ் மை பைக் blank மை பிரதர். ஸோ என் பைக்கை வந்து நான் சகோதரனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஐ கேவ் வாட்? ஐ கேவ் வாட்? மை பைக். ஸோ மை பைக்ன்றது டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, மை பைக்ன்றது டிரெக்ட் ஆப்ஜெக்ட். நான் யாருக்கு கொடுத்தேன்? என்னுடைய சகோதரனுக்கு, மை பிரதர். இதுதான் இந்த இடத்துல வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம என்ன கொடுத்தோன்னு சொல்லிட்டு டிரெக்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டுட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம பின்னாடி போட்டோம்னா, அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்னா டு போடணும். ஸோ இக்குன்னு வந்துருக்கு இல்லையா? ஸோ டு போடணும். அப்போ ஐ கேவ் மை பைக் டு மை பிரதர். ஐ கேவ் மை பைக் டு மை பிரதர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 18, நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஐ எம் கம்மிங் blank சென்னை. ஸோ நான் சென்னையில் இருந்து, ஓகே, லிருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த லிருந்து அப்படின்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடுவோம்? ஃப்ரம் போடுவோம். ஏன்னா அதுக்கான இங்கிலீஷ் ப்ரிபோசிஷன் என்னதுன்னா ஃப்ரம். அப்போ ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 19, நான் சென்னைக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் blank சென்னை. ஸோ அங்கே வந்து லிருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொன்னேன். இப்போ கு அப்படின்னு இருக்குது, எங்கே போகிறோம்? நான் சென்னைக்கு போகிறேன், கு அப்படின்னு இருக்குது. இப்போ ஐ எம் கோயிங் டு சென்னை. ஸோ ஐ எம் கோயிங் டு சென்னை. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத
மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம டூ போட்டுக்கலாம். ஐ எம் கோயிங் டு சென்னை. நம்பர் 20, திங்கட்கிழமைக்குள் உங்கள் அசைன்மெண்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும். யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் blank Monday. இங்கே என்ன போட்டிருக்கோம், திங்கட்கிழமைக்குள் அப்படின்னு போடுறோம். ஸோ நம்ம வந்து டைமை பற்றி மென்ஷன் பண்ணும்போது, ஓகே, டைமை பற்றி மென்ஷன் பண்ணும்போது இந்த குள்ன்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பை போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதாவது நம்ம வந்து டெட்லைன் சொல்லுவோம் இல்லையா, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அந்த டெட்லைன் பற்றி பேசும்போது நம்ம வந்து பை போடணும். ஸோ யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் பை மண்டே அப்படின்னா மண்டேக்குள்ளே, பை ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடேக்குள்ளே, பை ஜூன் அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள்ளே, பை 2025 அப்படின்னா 2025க்குள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ பை போட்டுக்கலாம். நம்பர் 21, எங்கள் பள்ளி மருத்துவமனையை ஒட்டி கட்டப்பட்டது. ஆர் ஸ்கூல் வாஸ் பில்ட் blank a hospital. இங்கே பாருங்கள், எங்கள் பள்ளி மருத்துவமனையை ஒட்டி அப்படின்னு இருக்குது. ஒட்டி, ஒட்டினா என்ன அர்த்தம், அடுத்தடுத்தா போல் அப்படின்னு அர்த்தம், அல்லது பக்கத்தில் பக்கத்தில். ஓகே, அப்போ ஆர் ஸ்கூல் வாஸ் பில்ட், அப்போ ஒட்டி அல்லது அடுத்தடுத்தா போல் அல்லது பக்கத்தில் பக்கத்தில் அப்படின்னும் போது நம்ம வந்து பிசைடு பயன்படுத்தணும். பிசைடு நம்ம முதல்ல கற்றுக்கிட்டது பிசைட்ஸ். பிசைட்ஸ் அதுக்கு மீனிங் இன் அடிஷன் டு ஆல்சோன்ற மீனிங். இந்த இடத்துல வந்து பிசைட் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஆர் ஸ்கூல் வாஸ் பில்ட் பிசைட் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 22, இன்று இரவு போட்டியானது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். டுநைட்ஸ் மேட்ச் இஸ் blank இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ அப்போ 2 நாடுகளுக்கும் இடையில் போட்டி நடக்குது. ஸோ இடையில் அப்படின்னா, ஓகே, இடையில் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னதுன்னா பிட்வீன். ஓகே, பிட்வீன். ஸோ பிட்வீன்ன்றது நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒன்று இருக்குது அப்படின்னா பிட்வீன் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி இல்லையா. அப்போ 2 பொருட்களுக்கு இடையில் ஒன்று இருந்துச்சுன்னா அல்லது 2 நபர்களுக்கு இடையில் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம பிட்வீன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ 2 நாடுகளுக்கு இடையில் வந்து ஒரு மேட்ச் நடக்குது இல்லையா. அப்போ டுநைட்ஸ் மேட்ச் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. டுநைட்ஸ் மேட்ச் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 23, நான் அடிக்கடி அந்நியர்கள் மத்தியில் பதட்டமாக உணர்கிறேன். ஐ ஆஃபன் ஃபீல் நர்வஸ் blank strangers. இங்கே பாருங்கள், நான் அடிக்கடி அந்நியர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறோம். மத்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 பொருளுக்கு இடையில ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, 2 பொருளுக்கு இடையில இருந்துச்சுன்னா இடையில் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 2க்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது நபர்களுக்கு மத்தியில் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம இடையில் சொல்ல மாட்டோம் இல்லையா. மத்தியில் 2க்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்கள் மத்தியில் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பிட்வீன் பயன்படுத்தக்கூடாது, மாறாக அமங் பயன்படுத்தணும். அமங். அப்போ ஐ ஆஃபன் ஃபீல் நர்வஸ் அமங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஐ ஆஃபன் ஃபீல் நர்வஸ் அமங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 24, நாங்கள் மேஜையை சுற்றி அமர்ந்தோம். We sat blank the table. அப்போ மேசையை சுற்றி உட்காந்துருக்கும் இல்லையா, மேசையை சுற்றி உட்காந்துருக்கும். அப்போ சுற்றி அப்படின்றதுக்கு என்ன மீனிங், சுற்றி. ஓகே, சுற்றின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னதுன்னா அரவுண்ட். அரவுண்ட். ஸோ ரவுண்டுன்ற வார்த்தையே சர்க்கிளில் தான் குறிக்கிது இல்லையா. அப்போ அரவுண்ட். அப்போ we sat around the table. We sat around the table அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 25, உணவுக்கு முன் எப்போதும் கைகளை கழுவ வேண்டும். You should always wash your hands blank meals. ஸோ உணவுக்கு முன், ஓகே, உணவுன்னா மீல்ஸ் இல்லையா, உணவுக்கு முன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ முன் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது, இந்த இடத்துல ஒரு ஆர்டரை குறிக்குது. சாப்பாட்டுக்கு முன்னாடி கை கழுவணும், ஒரு ஆர்டரை குறிக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னுன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது, பிஃபோர். ஸோ பிஃபோர். அப்போ யூ ஷுட் ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் மீல்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நம்பர் 26, மதிய உணவுக்கு பிறகு நீச்சல் அடிக்கலாமா? சாப்பிட்ட பிறகு, மதியம் லஞ்ச் சாப்பிட்ட பிறகு நீச்சல் அடிக்க போகலாமா, அதான் கேள்வி. ஷால் வி ஹாவ் அ ஸ்விம் blank lunch
இங்கே பாருங்கள் மதிய உணவுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ சாப்பாடு, சாப்பாட்டுக்கு பிறகு. ஸோ இதுவும் ஒரு ஆர்டரை தான் குறிக்குது. ஸோ பின்னாடி வருது இல்லையா, பின்னாடி வருது. அப்போ பிறகு பின்னாடி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன வரும், ஆஃப்டர் வரும். ஸோ முன்னாடின்னா பிஃபோர், பின்னாடின்னா ஆஃப்டர். அப்படின்னா ஷால் வி ஹாவ் அ ஸ்விம் ஆஃப்டர் லஞ்ச், ஷால் வி ஹாவ் அ ஸ்விம் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 27, இந்த புத்தகம் முதல் உலக போரை பற்றியது. This book is blank the first world war. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த புத்தகம் முதல் உலக போரை பற்றியதுன்னு வருது. ஓகே, பற்றி அப்படின்னு வந்தாவே இங்கிலீஷில் அதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது அப்படின்னா about. about. அப்போ பாருங்கள், this book is about the first world war. This book is about the first world war அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 28, கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே வேலையை நான் விட்டு விட்டேன். I quit the job blank 2 months ago. என்ன சொல்ல வரோம், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே. அப்போ முன்பேன்னா அந்த இடத்துல அகோ வந்துருச்சு, அது ஒரு ஆட்வர்ப். அப்போ கிட்டத்தட்ட, ஓகே, கிட்டத்தட்டன்றதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் பற்றி அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொன்னேன். அதே போல் கிட்டத்தட்டன்றதுக்கும் நம்ம அபவுட் நம்ம பயன்படுத்தலாம். இந்த இடத்துல அபவுட்ன்றதுக்கு மீனிங் என்னதுன்னா அப்ராக்சிமேட்லி அப்படின்னு அர்த்தம். அப்போனா ஐ குவிட் த ஜாப் about 2 months ago. I quit the job about 2 months ago. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வேலையை விட்டுட்டேன். எக்ஸாக்டாக எப்போ விட்டேன்னு தெரியல. ஓகே, தோராயமாக சொல்கிறோம் நம்ம அந்த இடத்துல. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ about பயன்படுத்தலாம். நம்பர் 29, அவள் சாலையின் குறுக்கே நடந்தாள். She walked blank the road. ஓகே, அவள் சாலையின் குறுக்கே நடந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரோடு இருக்குது. ஓகே, ரோடு இருக்குது. ஸோ சாலையின் குறுக்கே அவள் நடக்கிறா. ஓகே, ஸோ குறுக்கேன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது, across. across. ஓகே, அப்போ பாருங்கள், she walked across the road. she walked across the road அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 30, ஆற்றங்கரை நெடுக்கில் வரிசையாக வீடுகள் உள்ளன. ஸோ இதுதான் ஆற்றங்கரை அப்படின்னா. ஓகே, ஆற்றங்கரை நெடுக்கில். ஓகே, அந்த கரையில் வரிசையாக வீடுகள்லாம் இருக்குது, அதான் சொல்ல வரும் நெடுக்கில். ஸோ இது போன்ற நெடுக்கில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது அப்படின்னா along. along. ஓகே, அப்போ there is a row of houses along the river. there is a row of houses along the river அப்படின்னு சொல்லலாம். 31, நாணயம் உங்கள் கால்களுக்கு அடியில் கிடக்கிறது. The coin is lying blank your feet. ஓகே, இங்கே பாருங்கள், நாணயம் உங்கள் கால்களுக்கு அடியில் அப்படின்னு சொல்கிறோம். அடியில். ஓகே, ஸோ அடியில் போது கால் இருக்குது, காலுக்கு அடியில் அந்த காயின் கிடக்குது. அந்த காயின் வந்து வெளியில் தெரியல இல்லையா, வெளியிலையும் தெரியல. ஸோ அது போன்ற பட்சத்தில் கீழே கிடக்கு, ஏதோ ஒரு பொருளுக்கு அடியில் இருக்குது, ப்ளஸ் அந்த பொருள் வெளியில் தெரியவும் இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அடியில்ன்றதுக்கு நம்ம beneathன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தலாம். beneath. அப்போ பாருங்கள், the coin is lying beneath your feet அப்படின்னா அந்த காயின் உங்கள் கால்களுக்கு கீழே கிடக்குது, ப்ளஸ் அந்த காயின் வெளியில் தெரியல அப்படின்னு அர்த்தம். நம்பர் 32, அந்த கதவு வழியாக செல்லுங்கள். அந்த கதவு வழியாக செல்லுங்கள். go blank that door. இங்கே பாருங்கள், அந்த கதவு வழியாகன்னு சொல்கிறோம். இப்போ வழியாகன்றதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது, through. ஓகே, through. ஓகே, through. அப்போ go through that door. go through that door அப்படின்னு சொல்லலாம். இப்போ வழியாக அப்படின்னாவே பொதுவாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹோல்ஸ்லாம் இருக்குன்னா பைப் இருக்குது, அது மூலமாக ஒன்று பூந்து உள்ளே வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம த்ரூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ த்ரோ திஸ் பென் அவுட் த்ரூ த விண்டோ. ஓகே, த ரேட் கேம் இன்சைட் த்ரூ த ஹோல் இப்படிலாம் சொல்லலாம். ஓகே, அப்போ வழியாக அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் வந்து த்ரூ. நம்பர் 33, நேற்று வரை குழந்தை எங்கே இருந்தது என்று தெரியவில்லை. blank yesterday we had no idea where the child was. ஓகே, அப்போ நேற்று வரை அப்படின்னு இருக்கு இல்லையா, நேற்றுனா எஸ்டர்டே இங்கே இருக்குது. ஓகே, நேற்றுனா எஸ்டர்டே இங்கே இருக்குது. இப்போ நேற்று வரை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா up to. ஸோ up to yesterday we had no idea where the child was அப்படின்னா நேற்று வரைக்கும் குழந்தை எங்கே இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 34,
அவருக்கு இடது கண்ணுக்கு மேல் வெட்டு காயம் இருந்தது. ஓகே, இடது கண்ணுக்கு மேல் வெட்டு காயம் இருந்தது. he had a cut blank his left eye. ஸோ இந்த இடத்துல மேல் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆன் போடலாமா? ஓகே, இந்த இடத்துல ஆன் போடலாமா? தப்பு. இந்த இடத்துல ஆன் போடக்கூடாது. இப்போ டேபிள் இருக்குது, டேபிள் மேலே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெட்டு காயம் வந்து என் நெத்தியில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம சொல்லலாம் there is a cut, ஓகே, on my forehead அப்படின்னு சொல்லலாம். on my forehead, foreheadனா நெற்றி இல்லையா, on my forehead அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா in relation to the left eye, ஓகே, இது ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு வால் போல் ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எது ஹையர் பொசிஷனில் இருக்குது? கண்ணு லோவர் பொசிஷனில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெட்டு காயம் இருக்குது. ஓகே, இது ஹையர் பொசிஷன். இங்கே வந்து ஹையர் பொசிஷன் லோவர் பொசிஷன் பற்றி பேசணும். இது போல் ஹையர் பொசிஷன் லோவர் பொசிஷன் பற்றி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்ன்றதுக்கு அபவ்ன்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ he had a cut above his left eye, he had a cut above his left eye அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 35, கரும்பலகை சுவர் கடிகாரத்திற்கு கீழே உள்ளது. the blackboard is blank the wall clock. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுதான் வால் அப்படின்னு வச்சுக்கிங்க, சுவர். ஓகே, இங்கே ஒரு வால் கிளாக் இருக்குது. ஓகே, வால் கிளாக் இருக்குது. கீழே வந்து ஒரு போர்டு இருக்குது. ஓகே, கீழே பிளாக் போர்டு இருக்குது. அப்போ இன் ரிலேஷன் டு த வால் கிளாக், இன் ரிலேஷன் டு த வால் கிளாக், ஸோ இந்த வால்ன்றது ஒரு சர்ஃபேஸ். ஸோ இது வந்து இந்த வால் கிளாக் பார்த்திங்கன்னா ஹையர் பொசிஷனில் இருக்குது, இந்த போர்டு பார்த்திங்கன்னா லோவர் பொசிஷனில் இருக்குது இன் ரிலேஷன் டு த வால் கிளாக் அப்படின்னு பார்த்துக்கும்போது கரும்பலகை சுவர் கடிகாரத்திற்கு கீழே உள்ளது. இந்த இடத்துல கீழேன்றதுக்கு நம்ம பிலோ பயன்படுத்தணும். ஓகே, எப்படி ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒன்றுக்கு வந்து நம்ம அபவ் பயன்படுத்தணுமோ இந்த இடத்துல நம்ம வந்து பிலோ பயன்படுத்தணும். இந்த இடத்துல அண்டர்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அண்டர்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு சர்ஃபேஸில் எது மேலே இருக்குது எது கீழே இருக்குன்றதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஏ பி, இது ஒரு லைன். ஸோ லைனுக்கு மேலே ஏ இருக்குது இல்லையா. ஸோ ஏ இஸ் அபவ் த லைன் அப்படின்னு தான் சொல்லணும், ஆன் த லைன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பி இஸ் பிலோ த லைன் அப்படின்னு தான் சொல்லணும், அண்டர் த லைன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இங்கே பார்த்துங்க, ஒரு சர்ஃபேஸில் எது ஹையர் பொசிஷனில் இருக்குது எது லோவர் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசும்போது நம்ம அபவ் பிலோ தான் பயன்படுத்தணும், ஆன் அண்டர் பயன்படுத்தக்கூடாது. நம்பர் 36, அவர் ஒரு கோடீஸ்வரனுடைய மகன். he is a son blank a millionaire. இங்கே பாருங்கள், அவர் ஒரு கோடீஸ்வரனுடைய அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடையன்ற மீனிங்கில் உள்ள ஒரு ப்ரெப்போசிஷன் என்னது அப்படின்னா ஆஃப். ஓகே, ஸோ பொசஷன் பற்றி பேசும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he is a son of a millionaire அப்படின்னா அவர் ஒரு கோடீஸ்வரனுடைய மகன். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, she is a friend of mine அப்படின்னு சொல்லுவோம். a friend of mine அப்படின்னா ஆஃப் மைன்னா என்னது, என்னுடைய ஃப்ரெண்ட். ஓகே, என்னுடைய ஃப்ரெண்ட். இப்போ சொல்லுவோம் இல்லையா, the flowers of the garden அப்படின்னு சொல்லுவோம். the flowers of the garden, of the gardenனா கார்டனுடைய பூக்கள் இல்லையா. the windows of the house அப்படின்னு சொல்லுவோம். the windowsனா ஜன்னல்கள், எதனுடைய ஜன்னல்கள், ஓகே, ஆஃப் த ஹவுஸ். ஓகே, ஆஃப் த ஹவுஸ்னா வீட்டினுடைய ஜன்னல்கள். அப்போ ஆஃப்ன்றதுக்கு உடையன்ற மீனிங்கும் இருக்குது. 37, பூனை கூரை மீது ஏறியது. the cat climbed blank the roof. ஸோ கூரை இருக்குது, கூரை இருக்குது. ஓகே, இந்த கூரை மேலே கேட் வந்து ஏறிச்சு, அதான் சொல்ல வரும் இல்லையா. அப்போ அங்கே பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் இருக்குது. ஸோ டேபிள்ன்றது ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் மேலே ஒன்று வந்து ஏறுது அல்லது குதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக் வந்து டேபிள் மேலே குதிக்குது. ஸோ இது போல் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு மூமெண்ட் வந்து போகுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல ஆன் டு பயன்படுத்தணும். ஆன் டு. ஓகே, ஆன் டு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு the cat climbed onto the roof, the frog jumped onto the table, the frog jumped onto the table அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்னது, ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு மூமெண்ட் வந்து போகுது இல்லையா, ஒரு மூமெண்ட் கீழேந்தோ அல்லது மேலேருந்தோ ஒரு மூமெண்ட் அந்த சர்ஃபேஸை நோக்கி போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆன் டு நம்ம வந்து பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்கள் 38, பூனை கூரையிலிருந்து கீழே குதித்தது. the cat jumped blank the roof. ஸோ முதல்ல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா கூரை மேலே குதிச்சுது, அங்கே வந்து நம்ம வந்து ஆன் டு பயன்படுத்தணும். இப்போ அதே கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கூரையிலிருந்து கீழே குதிக்குது, கூரையிலிருந்து கீழே குதிக்குது. ஸோ கூரையிலிருந்து, ஓகே, இருந்து
கீழே குதிக்குது இல்லையா? அப்போ டவுன் இருந்துன்னா என்னது? ஃப்ரம். கீழேன்னா டவுன். அப்போ டவுன் ஃப்ரம். ஓகே, டவுன் ஃப்ரம். ஸோ டவுன் ஃப்ரம்க்கு ஒரே ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. அது என்னதுன்னா OFF, ஆஃப். அப்போ the cat jumped off the roof. The cat jumped off the roof அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல ஆஃப்ன்றதுக்கு மீனிங் என்னது? டவுன் ஃப்ரம். நீங்கள் டவுன் ஃப்ரம் போட்டு பாருங்கள், மீனிங் கரெக்டாக தான் இருக்கும். The cat jumped down from the roof. The cat jumped down from the roof. ஸோ அப்போ ஆஃப்ன்றதுக்கு மீனிங் என்னதுன்னா டவுன் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃப்ராக் டேபிள்லேருந்து, ஸோ டேபிள்லேருந்து கீழே குதிக்குது அப்படின்னா the frog jumped off the table அப்படின்னா the frog jumped down from the table அப்படின்னு அர்த்தம். நம்பர் 39, சட்டை பைக்குள் கைவிடாதே. Don't put your hands blank your pockets. ஸோ பாக்கெட்ஸ்னால் சட்டை பை இல்லையா? ஸோ don't put your hands. அப்போ சட்டை பைக்குள் அப்படின்னு இருக்குது. ஓகே, பைக்குள். ஸோ குல் இந்த இடத்துல வந்து நம்ம இன்டூ அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தலாம். ஸோ இன்டூ நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, ஏதோ ஒன்றுக்குள்ளே மூமெண்ட் உள்ளே போகுது. ஸோ ஏதோ ஒன்றுக்குள்ளே மூமெண்ட் உள்ளே போகுது, அல்லது அது ஒரு டோராக இருக்கலாம், அதுக்குள்ளே ஒன்று போகுது. ஸோ ஒரு மூமெண்ட் வந்து உள்நோக்கி போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்டூ பயன்படுத்தலாம். அப்போ சட்டை பைக்குள் கையை விடாது. ஸோ கை வந்து மூவ் ஆகுது பாருங்கள், பை. ஓகே, சட்டை பைக்குள்ளே வந்து மூவ் ஆகுது, ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா? சட்டை பைக்குள் போகுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல டோன்ட் புட் யூர் ஹேண்ட்ஸ் இன்டு யுவர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் புட் யூர் ஹேண்ட்ஸ் இன்டு யுவர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்பர் 40, சட்டை பையிலிருந்து கையை வெளியே எடு. டேக் யுவர் ஹேண்ட் பிளாங்க் யுவர் பாக்கெட். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சட்டை பைக்குள்ளே கை போச்சு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ப்ரிப்போசிஷன், பையிலேருந்து கையை வெளியில் எடு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்டூ அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை வந்து நம்ம அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப். இப்போ ஒரு உள்ளேருந்து வெளியில் ஒரு மூமெண்ட் நடக்குது, உள்ளேருந்து வெளிநோக்கி ஒரு மூமெண்ட் நடக்குது. அப்போ டேக் யுவர் ஹேண்ட் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். டேக் யுவர் ஹேண்ட் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 41, பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? வாட்ஸ் பிளாங்க் த பாக்ஸ். ஸோ பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, ஸோ பெட்டிக்குள். அப்போ குள் அப்படின்னா உள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்சைடு சொல்லலாம். இன்சைடு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன். ஓகே, அப்போ வாட்ஸ் இன்சைடு த பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது? வாட்ஸ் இன்சைடு த பாக்ஸ். நம்பர் 42, நாங்கள் வகுப்பறைக்கு வெளியே காத்திருந்தோம். We waited blank the classroom. ஸோ முதல்ல பாருங்கள், நம்ம வந்து ஸோ வகுப்பறை அதுக்குள்ளே இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்குள்ளே இருக்கிறாங்க. the students are inside the classroom அப்படின்னு சொன்னோம் இல்லையா? inside the classroom. இப்போ வந்து வகுப்பறைக்கு வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் வகுப்பறைக்கு வெளியே காத்திருந்தோம் அப்படின்னா இன்சைடுடைய ஓகே ஒரு ஆப்போசிட்டான ஒரு ப்ரிப்போசிஷன் என்னது? அவுட் சைடு. அப்போ we waited outside the classroom. We waited outside the classroom அப்படின்னு சொல்லலாம். 43, மரத்தில் ஏறுங்கள். ஸோ உங்கள் மரத்தில் ஏறுங்கள்னு சொல்லும்போது நம்ம ஆக்சுவலி மரத்து மேலே ஏறுங்க அதான் சொல்ல வரோம். அப்போ climb blank the tree. ஓகே, மரத்து மேலே ஏறுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேல் நோக்கிய ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா? மேல் நோக்கிய ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ அப் பயன்படுத்தலாம். ஸோ climb up the tree. climb up the tree அப்படின்னு சொல்லலாம். 44, மரத்திலிருந்து இறங்குங்கள். மரத்திலிருந்து இறங்குங்கள். கெட் blank the tree. அப்போ மேலே போச்சுன்னா அப்பு, அப்போ கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டவுன் இல்லையா? இது அப், இது டவுன். அப்போ கெட் டவுன் த ட்ரீ. கெட் டவுன் த ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். 45, நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் blank யூ. இங்கே பாருங்கள், நான் உனக்காக அப்படின்னு இருக்கு. உனக்காக, இது போல் உனக்காக, எனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக இப்படிலாம் வரும்போது, இந்த காக வரும்போது நம்ம ஃபார் பயன்படுத்தலாம். ஓகே, ஃபார் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன். இப்போ ஃபார் மீ அப்படின்னா எனக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக,
ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்காக, ஃபார் யூ உனக்காக அல்லது உங்களுக்காக அப்படின்னு அர்த்தம். 46 மொபைல் ஃபோனை மேசையில் வை அப்படின்னு சொல்கிறோம். புட் த மொபைல் ஃபோன் blank the table. ஓகே, இப்போ பாருங்கள், மொபைல் ஃபோனை மேசையில் அப்படின்னும் போது ஆக்சுவலி நம்ம என்ன மீன் பண்ணுறோம், மேசை மேலே, ஓகே, மேசை மேலே வை, அதை தான் மீன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டேபிள் இருக்குது, ஓகே, டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளுக்கு மேலே மொபைல் ஃபோன் வந்து இங்கே வைக்க சொல்கிறோம். ஸோ டேபிள் மேலே, அப்போ வந்து டேபிளை வந்து மொபைல் ஃபோன் டச் பண்ணி தான் இருக்குது, டேபிள் மேலே அந்த சர்ஃபேஸில் மேலே இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பயன்படுத்தணும், புட் த மொபைல் ஃபோன் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். புட் த மொபைல் ஃபோன் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 47 அவன் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். A hid blank the bed. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டேபிள் மேலே ஒரு பொருள் இருந்துச்சு, அங்கே வந்து நம்ம ஆன் பயன்படுத்தணும். இப்போ அதே பொருள் டேபிளுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம், அண்டர் பயன்படுத்துவோம். ஸோ ஆனுக்கான ஓகே ஆப்போசிட் ப்ரிப்போசிஷன் என்னது, அண்டர். அப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு ஓகே கீழே ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ ஹி ஹிட், ஓகே, இந்த இடத்துல கீழேன்றதுக்கு அடியில்ன்றதுக்கு என்ன மீனிங்னா அண்டர். ஓகே, அண்டர். ஹி ஹிட் அண்டர் த பெட், ஹி ஹிட் அண்டர் த பெட் அப்படின்னு சொல்லலாம். 48 அப்துல் ரஹ்மான் எழுதிய புத்தகத்தை படித்து வருகிறேன். ஐ எம் ரீடிங் அ புக் ரிட்டன் blank அப்துல் ரஹ்மான். ஓகே, இங்கே பாருங்கள், அப்துல் ரஹ்மான் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம், ஓகே, இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் எழுதப்பட்டது, ஓகே, யாரால் எழுதப்பட்டது, அப்துல் ரஹ்மானால் எழுதப்பட்டது. அப்போ ஒரு செயல் யாரால் செய்யப்பட்டது அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே வழக்கமாக பை வந்து பயன்படுத்துவோம். குறிப்பாக இது வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ்லலாம் பயன்படுத்துவோம் இல்லையா. அப்போ ஐ எம் ரீடிங் அ புக், நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன். ரிட்டன், ஓகே, எழுதப்பட்டது யாரால், பை, ஓகே, பை அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு புத்தகமும் சரி அல்லது எந்த ஒரு செயல் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பை பயன்படுத்தலாம். த லாஸ்ட் பட் ஒன் 49 எனக்கு அவரை 1997 தெரியும். ஐ ஹவ் நோன் ஹிம் blank 1997. இப்போ பாருங்கள், ஸோ 1997 எனக்கு அவரை தெரியும், இப்போ வரைக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம 2023 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஓகே 1997 வந்திருக்கு. இந்த இடத்துல சின்ஸ் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, சின்ஸ் பயன்படுத்தணும். இப்போ இருந்துன்றதுக்கு நம்ம ஃப்ரம் பயன்படுத்தலாமே அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரம் போட்டிங்கன்னா இது தப்பு, இது தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து 1997 அவரை தெரியும், இந்த செயல் ஆரம்பித்து இப்போ நம்ம வந்து 2023 இருக்கோம். ஓகே, 2023 இருக்கும். நம்ம இங்கே நடுவில் எங்கேயாவது முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரம் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே தொடங்கின செயல் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம வந்து சின்ஸ் தான் பயன்படுத்தணும். குறிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது போன்ற பர்ஃபெக்ட் டென்சஸில் நம்ம வந்து சின்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்குச்சு, இப்போவும் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஓகே, இப்போ வரைக்கும் நடைபெற்று கொண்டு வருகிறதுன்றதால இந்த இடத்துல நம்ம சின்ஸ் தான் பயன்படுத்தணும், ஃப்ரம் பயன்படுத்தக்கூடாது. அண்ட் டுடேஸ் லாஸ்ட் கொஸ்டின் இஸ், தேர்வின் போது பேச உங்களுக்கு அனுமதி இல்லை. யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் blank தி எக்ஸாம். தேர்வின் போது அப்படின்னு சொல்கிறோம். தேர்வுனா எக்ஸாம் அங்கே இருக்குது. அப்போ தேர்வின் போது அப்படின்னு சொல்கிறோம், அல்லது தேர்வு சமயத்தில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போது சமயத்தில் அப்படிலாம் சொல்லும் போது அதுக்கான இங்கிலீஷ் ப்ரெப்போசிஷன் என்னது அப்படின்னா டியூரிங். ஓகே, டியூரிங். அப்போ ஆன்சர் எப்படி வரும், யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் டூரிங் தி எக்ஸாம். யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் டூரிங் தி எக்ஸாம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். ஸோ இப்போ அவுட் ஆஃப் 50க்கு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கோர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.